ஒரு மினிட்டு. ஓகே ஓகே. ഓക്കെ കേക്കുതാ ഞാൻ പേசுறது കേക്കാം കേക്കാം. ഞാൻ പറയുന്നത് കേൾക്കാമോ സാർ? ഞാൻ പറയുന്നത് കേൾക്കാമോ? നല്ലായിട്ട് കേൾക്കുന്നത്. ഓക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യാം സാർ. ഓക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യാം. ഓക്കെ സാർ, ഫോർമൽ ഒന്നുമില്ല, വെറും കാഷ്വൽ. ഓക്കെ ഓക്കെ. നമസ്കാരം സാർ. വണക്കം. വണക്കം വണക്കം നമസ്കാരം സാർ. മലയാളികളുടെ കുട്ടപ്പായി ഓഫ് മലയാളീസ്. സൗഖ്യം താനെ? സൗഖ്യം സൗഖ്യം. ഓക്കെ സാർ, ഇവളോ വർഷമായിരിക്കെ ജോണി വാക്കർ റിലീസായിട്ട് ഇപ്പോഴും മലയാളികൾ ഉങ്ങളെ കുറിച്ച് സംസാരിക്കുന്നു, ഫേസ്ബുക്കിൽ സെർച്ച് ചെയ്യുന്നു, കുട്ടപ്പായി എവിടെ. സാർ, നീങ്ക ജപ്പാനിൽ എന്ന വേല ചെയ്യുന്നു? ആക്ച്വലി ഞാൻ ജോണി വാക്കർ കളിഞ്ഞ പിന്നെ നിറയെ മൂവീസ് ചെയ്തു. മലയാളത്തിലെ അത് ഹൈവേ ചെയ്തു. ഹൈവേ സുരേഷ് ഗോപി സാറുടെ ഹൈവേ, ജയരാജ് സാറുടെ ഡയറക്ടർ, അത് ഹൈവേ ചെയ്തു. പിന്നെ அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பின்ன எனக்கு பெரிய கேரக்டர் பண்ண பட்டில்ல, சின்ன கேரக்டர் பண்ண பட்டில்ல. ஓகே. ஒரு சென்டர் ஸ்டேஜ்ல உள்ளோம்ல 14-15 இயர்ஸ். அப்போ பெருசும் ஆக்ட் செய்ய முடியாது, சின்ன பையன் ஆக்டிங் செய்ய முடியாது. അപ്പോൾ ഞാൻ ഡാൻസുக்கு മാറ്റി ഞാൻ അസിസ്റ്റന്റ് കോറിയോഗ്രാഫർ ആയിട്ട് நிறைய ഫിലിം ചെയ്ത് ഇപ്പൊ ജപ്പാനിൽ വന്ന് സെറ്റിൽ ആയത്. ഓക്കെ സാർ. സാർക്ക് എവ്വളോ ഏജ് താനെ ജോണി വാക്കർ ചെയ്യുമ്പോ എത്ര ഏജ് ഉണ്ടായിരുന്നു? ജോണി വാക്കർ 1991. അപ്പോൾ എനിക്ക് 91 ഇല്ലേ, 91 അപ്പോൾ എനിക്ക് 40. ഞാൻ കണക്ക് കൊഞ്ചം വീക്ക്. 13 വയസ്സ് നടക്കുന്നത്. 13 വയസ്സ് തന്നെ ഉള്ളു? 13 വയസ്സ് ഇருக்கு. சார், எப்படி ஜோனி வாக்கர்லேக்கு சான்ஸ் கிடைச்சாச்சு? അല്ലെങ്കിൽ ജയരാജ് സാറ് ഉങ്ങളെ എങ്ങനെ കണ്ടെത്തി? அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு പറയട്ടെ. ഓക്കെ, പറയൂ സാർ, പറയൂ. ഞാൻ എന്റെ മലയാളം കുറച്ച് അவ்வளோ സൂപ്പറായിട്ട് പേസ முடியாது. അതുകൊണ്ട് ഞാൻ കുറച്ച് മലയാളം പറയാം. ഏതെങ്കിലും മിസ്റ്റേക്ക് ഉണ്ടെങ്കിൽ മാപ്പ്. സോറി. നോ പ്രോബ്ലം സർ. ഓൾ മലയാളീസ് നോട്ട് തമിഴ്. ഇല്ല, ഇതുകൊണ്ട് ഞാൻ പറയണില്ലേ, ഞാൻ ഏതോ മറന്ന് പറഞ്ഞെങ്കിൽ ഏതോ ഇതെങ്കിൽ മറന്നു പോയി, മன்னிച്ചു. ഓക്കെ. ഫസ്റ്റ് വന്ന് ഞാൻ അവിടെ തമിഴിലെ അളകൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അളകൻ, മമ്മൂട്ടി സാറുണ്ട് അളകൻ. അത് ചെയ്ത പിന്നെ നീലഗിരിയില് ചെയ്തിട്ടുണ്ട്. നീലഗിരി അത് ഹിറ്റായി, അത് മൂവി നല്ല ഹിറ്റായി. അപ്പോഴും മമ്മൂട്ടി സാറ് എങ്ങളെ എല്ലാരും നിക്ക വെച്ച് ഫോട്ടോ എടുക്കും. എന്നെ എല്ലാം நாங்க டான்ஸ்க்காக வந்ததானோ. ஓகே. அப்போ மம்முட்டி சார் தான் நிக்க வச்சு போட்டோ எடுத்து, அப்போ நான் நிறைய விளையாடும் இல்லையா, சின்ன செக்கன் தானே, ஜம்ப் பண்றது அது இது பண்ணும்போது மம்முட்டி சார் நல்லா நோக்கிட்டு போட்டோஸ் நிறைய எடுத்தது. அப்போ ரஞ்சித் சாரும் ஜெயராஜ் சாரும் வந்து, ரஞ்சித் சார் ரைட்டர், ஜெயராஜ் சார் 2 பேர் வந்து அப்போ மம்முட்டி சார் காமிச்சு நீலவண்ணா விடாடான்னு படைஞ்சு இந்த செக்கன் தான் இதை பேசி, எனக்கு தெரியல எது பேசுறாங்க என்ன இதுக்கு தெரியாது, சும்மா வா இப்படி வா திரும்ப போட்டோ எடுத்து ஓகே போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பின்ன அவங்க ஆக்சுவலா அந்த ஜானி வாக்கர் கேரக்டர் வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய இருந்தது. மம்முட்டி சார் எனக்கு மம்முட்டி சார் தான் நிறைய ரெக்கமெண்டேஷன். மம்முட்டி சார் பறஞ்சு பின்ன நான் எனக்கு அந்த சான்ஸ் கிட்டி. ஓகே ஓகே. ஜெயராஜ் சார்ல பார்த்து அந்த സിനിമയില് സാറ് ரொம்ப നന്നായി ഈവൻ ഡബിങ് ആയിരിക്കുമല്ലേ സാർ, എങ്കിൽ താനെയും സാറ് വളരെ സിങ്ക് ചെയ്ത് മലയാളം സംസാരിക്കുന്നുണ്ട്. കള്ളുകുടി അല്പം കൂടുന്നുണ്ട് കേട്ടോ എന്നൊക്കെ പറയുന്ന ഡയലോഗ്സ് ഒക്കെ. അത് ക്രെഡിറ്റ് എല്ലാം ജയരാജ് സാറും മമ്മൂട്ടി സാറും ചേരും. ഞാൻ நிறைய മിസ്റ്റേക്ക് ചെയ്താലും அவருக்கு தெரியும். எனக்கு மலையாளம் அந்த அளவுக்கு பேச தெரியாது தெரியும். பட்
இதுதான் சிச்சுவேஷன் பறஞ்சு நிறைய தமிழ்ல மலையாளத்துல சொல்லி தமிழ்ல ரைட் எழுதி கொடுத்து நான் எனக்கு எப்ப ரெடி ஆகுமோ அப்ப ஷாட் வைக்கும். ഓക്കെ പറയൂ സർ സോറി. അപ്പഴ ബാംഗ്ലൂരിലെ ഫസ്റ്റ് ബാംഗ്ലൂർ ഷെഡ്യൂളാണ് ഇരുന്നത് காலேஜ்ல நான் மட்டும் பெட்டி தூக்கிட்டு போகல அத ஒரு இது. அப்போதான் ஃபர்ஸ்ட் காலேஜ் இதுதான் போய் அப்போ வந்து எனக்கு பேப்பர் கொடுத்து எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. எனக்கு வாசிக்காம பட்டில அது ரொம்ப லென்த் டயலாக். அவரை கல்லு குடிச்சு காசு இல்லை அது இல்லை இது இல்லை எல்லாம் சொல்லணும், கோவப்படணும், ரியாக்ட் பண்ணணும். மம்முட்டி சார் ரொம்ப நான் எத்தனை டேக் போனாலும் அவர் பரவாயில்ல நீலடா விடவா, இங்க ஃபாஸ்ட் ஆயிட்டு பேசணும், இங்க குறைச்சி கம்மி பண்ணிக்கோ, இங்க ரொம்ப கொஞ்சம் கண்ணு பெருசா பண்ணிக்கோ, எல்லாம் மம்முட்டி சார் பறஞ்சு கொடுத்து எனக்கு. அப்பவே ஒரு மனோரமா ஒரு புக்ல கூட வந்து நீலகண்ட மலையாளமும் மம்முட்டி சார் கோபம்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து மம்முட்டி சார் ரொம்ப அவருதான் நிறைய சொல்லி கொடுத்து எனக்கு ഡയലോഗ്. സാർ ജോണി വാക്കറിന് മുമ്പ് എത്ര പടങ്ങൾ ചെയ്തിട്ടുണ്ട്? നീലഗിരി അതുപോലെ நான் தமிழ்ல நிறைய படம் செய்துட்டுண்டு. ஓகே. மலையாளத்துல நீலகிரி. ஓகே. அது பின்ன ஜானி வாக்கர், அப்புறம் பின்ன ஹைவே, அப்புறம் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் நிறைய மூவி ചെയ്തിട്ടുണ്ട്. സാർ അന്നേരം അഭിനയിക്കുന്ന സമയത്ത് യു നോ ദ സ്റ്റോറി റൈറ്റ് സാർ? യു നോ ദ ഹോൾ സ്റ്റോറി റൈറ്റ്? ஜானி வாக்கர் ஜோனி வாக்கர் இல்ல, எனக்கு நான் அந்த அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல, எனக்கு சொன்னாலும் புரியாது. அது கொண்டு என்கிட்ட ஸ்டோரியும் பறையில, அவர் பறையாம நான் அது உண்மையா அழுது, நானு கிளிசரின் போடல, அது உண்மையா நான் அழுது. ஜெயராஜ் சார் அது சூப்பர் ஆயிட்டு என்ன செய்து ஷூட்டிங்ஸ் பண்ணிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் எடுக்கும் போது கேமரா வச்சுட்டு இப்போ மம்முட்டி சார் மறிச்சு போய் எனக்கு ஷாக்கு. அது என்ன சின்ன பையன் தானே, எனக்கு மம்முட்டி சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வளர இஷ்டம் மம்முட்டி சார். அவரு டைரக்டர் கேமரா ஆன் செய்துட்டு டக்கு டக்குன்னு வந்து நீலா இப்ப மம்முட்டி சார் மறிச்சு போய் எந்த செய்யும் நீ சொல்லிட்டு ஓடிச்சு. ഞാൻ நினைச்சு அழுது. அவர் பறிச்சிட்டு கேமரா ஒரு ஃபுல் ரோல் போச்சு. அப்போ இப்போ பிலிம் இல்ல, அப்போ பிலிம் தானே. 400 feet என்ன எடுத்து ஃபுல்லா எடுத்து. நான் அழுவுறது மட்டும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும் அது ஷாட்டு. സാർ ഇപ്പോഴും ആ സിനിമ കാണുമ്പോ കുട്ടപ്പായി ഒരു വേദനയാണ്, ഒരു പെയിൻ ആണ്. ഓക്കെ സാർ, അവിടെ മലയാളികൾ സാറിനെ തിരിച്ചറിയുവോ ജപ്പാനില്? நிறைய பேர் பாக்கு, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ഇവിടെ ഉണ്ട്. நிறைய பேர் மலையாளிஸ் எல்லாம் கண்டு நீங்கள் அது அഭിനയിച്ചിട്ടില്ല அதெல்லாம் கேட்கும் ഇവിടെയും. ഇവളോ പെരിയ ഹിറ്റ് ആകുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചിരുന്നോ? ഇവളോ പെരിയ ഹിറ്റ് ക്യാരക്ടർ ജോണി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ജോണി വാക്കറിൽ കുട്ടപ്പായി தானே ஃபேமஸ். எனக்கும் அந்த அளவுக்கு பெருசா அப்போ சின்னப்போ நாங்கள் ஷூட்டிங் வந்து ஒர்க் ஆயிட்டு உண்டு. எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வேலை, போனா காசு கிட்டும், அது போய் தான் போயிட்டு உண்டு. எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும், எனக்கு அப்போ தெரியல. ஜானி வாக்கர் கழிஞ்சு நான் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டு ஒரு படத்துல வேண்டி, தமிழ் படத்துல வேண்டி நான் கேரளா மூணார் போயிட்டு உண்டு. அப்போ ஷூட்டிங் அப்போ நான் மூணார்ல கார்ல உட்காந்துட்டு சாய் குடிக்க வேண்டி மூணார்ல மேல போகும்போது நிறுத்திட்டு சாய் குடிக்க இறங்கிய போல் குட்டப்பாய் நிறைய பேர் வந்து எனக்கா ரொம்ப ஆச்சரியம், எந்த இவ்வளோ பேர் வருமா அப்படி சொல்லிட்டு. அப்போ போன் எதுவும் இல்லை, அந்த மொபைல் போன் எதுவும் இல்லை. அப்போ அந்த இந்த பூத்துல எல்லாம் போன் செய்து குட்டப்பாய் வந்துட்டு வரும் எவ்வளோ எல்லாம் வருதுன்னா ஒரு கிராமம் வர ஒரு ஊர் வர வரைக்கும் என்னை நிறுத்தி அவட காரு. நான் வந்து தமிழ் படம் நாங்க போகணும் பறஞ்சு ஒன்னும் போவான்ல, அவடுது நிறைய பேர் வரணும் இவிட இருக்கு எல்லாம் பார்த்துட்டு போவோம் சொல்லி பறஞ்சு இருந்து 2 hours வெயிட் பண்ணி பார்த்துட்டு பின்ன நான் போய் அவ்வளோ எனக்கு அப்பதான் தெரியும் இவ்வளோ பேர் இருக்கா, இவ்வளோ ஃபேமஸா அந்த படம் அப்படி சொல்லிட்டு. ഓക്കെ സാറേ, കേരളവുമായുള്ള ഒരു ബന്ധം എങ്ങനെയാണ് സാറിന്റെ കണക്ഷൻ ടു കേരള? இல்ல ஆக்சுவலா இது எனக்கு கேரளாவில
ஆக்சுவலா இந்த மூவிக்கு எனக்கு என்ன பெரிய பந்தம் உண்டு எனக்கு கேரளாக்கும். சினிமா கேரள சினிமாக்கும் எனக்கும் பெரிய பந்தம் உண்டு. எனக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான், 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய பந்தம் இருக்கான்னு. இது என்னங்க நீங்கள் கேட்டா உங்களுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கும். മലയാളത്തിന്റെ ഫസ്റ്റ് മൂവി അറിയാമോ? മലയാളം ഫസ്റ്റ് മൂവി വിഗതകുമാരൻ. ഇല്ല, ബാലൻ. ബാലൻ ശബ്ദചിത്രം, വിഗതകുമാരൻ ഫസ്റ്റ് മൂവി. ബാലൻ ഒരു പടം വന്നില്ല മലയാളത്തിന്റെ ഫസ്റ്റ് സൗണ്ട് മൂവി. ഫസ്റ്റ് സൗണ്ട് മൂവി ബാലൻ. அதோட ஹீரோ என்ற பெரியப்பானானோ. அது எனக்கு தெரியாது. ஓகே. அதோட ப்ரொடியூசர் எங்க தாத்தா, பெரியப்பாண்ட அப்பா. ஓகே. அது பிக் கனெக்ஷன் சார், பிக் கனெக்ஷன். எனக்கு தெரியவே இல்லை. அது ரொம்ப வருஷம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க ஃபேமிலியில அவரு எங்க பெரியப்பா வந்து எடிட்டர் ஆயிட்டு இருந்தார். எடிட்டர் தெரியல, கேரளா அந்த அப்போ கேரளா இண்டஸ்ட்ரி எல்லாம் இவிட இருந்தது. மெட்ராஸ்ல இருந்தப்போ அவர் எடிட்டர் ஆயிட்டு தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம். பின்ன அவரு படம் நடிச்சிருக்காரு மலையாளத்துல. ஃபர்ஸ்ட் படம் பேசும் படத்துல அவர் தான் ஹீரோ, அவங்க அப்பா ப்ரொடியூசர். இன்னும் தெரியாது. மலையாளத்துல மனோரமான்னு ஒரு இருக்கு இல்லையா, அவர் கண்டுபிடிச்சு வந்து பறஞ்சு நீங்க தானே சொல்லி பென்ஷன் எல்லாம் கொடுக்குது. அவரை கூட்டிட்டு போய் அந்த ஷீல்டு எல்லாம் கொடுத்து இவர் தான் அப்படி. அப்பதான் எனக்கு தெரியும் நம்ம பெரியப்பாவோ நம்மளுக்கு முன்னாடியே இது பந்தம் இருக்கு போல இருக்கு. ജോണി വാക്കറിന് ശേഷം മമ്മൂട്ടി സാറുമായിട്ട് കണക്ഷൻ ഉണ്ടായിരുന്നോ? മമ്മൂട്ടി സാർ കോണ്ടാക്ട് അങ്ങനെ എന്തെങ്കിലും? ജോണി വാക്കർ അപ്പോ ജോണി വാക്കർക്ക് ശേഷം, ആഫ്റ്റർ ജോണി വാക്കർ ഞാൻ അവർ കൂടെ நிறைய படம் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டு பண்ணிட்டு. ஓகே ஓகே. இட்ஸ் a nice gentleman. நான் ஒரு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் பண்ணும்போது எப்படிங்கள் ஒரு എന്താ ചെയ്യുന്നത്, இப்போ ஆர்டிஸ்ட் ഉണ്ടല്ലേ, ஆர்டிஸ்ட் அப்போ டூயட் சாங் ഉണ്ടാവില്ല. തമിഴിൽ நிறைய படம் മമ്മൂട്ടി സാർ ചെയ്തിട്ടുണ്ട്. ഡൂയറ്റ് சாங் ഉണ്ടാവുമ്പോൾ മമ്മൂട്ടി സാർ വിളിച്ച് പറയും, നീല അവർ ഹീറോയിൻ കിட்ட വേണ്ട, കുറച്ച് തള്ളിയിട്ട് டான்ஸ் வச்சா மதி. டான்ஸ் ஆட மாட்டார் மாஸ்டர் மம்முட்டி சார். அவரோட க்ளோஸ் ஆயிட்டு இந்த கெட்டி பிடிக்கிறது, தமிழ்ல ரொம்ப விரும்பும் இல்லை, கெட்டி பிடிக்கிறது, அந்த பண்றது அப்படி பண்றது அதெல்லாம் வேண்டாம், என்ன கேட்டோ சொல்லுவாரு. அது ரொம்ப ஆச்சரியம். இஸ் வெரி ஜென்டில்மேன் மம்முட்டி சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லொகேஷன் போனா அங்கூட நிலா எனக்கு தெரியும் இல்லை மம்முட்டி சார். அவங்க கூட இந்த கெட்டி பிடிச்சி இப்படி தீர்க்கிறது அதெல்லாம் வேண்டாம், அவரை பாடட்டும் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிவிடுவாரு. മമ്മൂട്ടി സാർക്ക് ഹീറോയിനായിട്ട് ரொம்ப க்ளோஸ் ആവുന്നത് കുറച്ച് ബുദ്ധിമുട്ട് പോലെ അല്ലേ? இல்ல அவரு பிடிக்காது இல்ல, அதானே ஜென்டில், அதானே நல்லா, அது பிடிச்சி என்ன ஆக போகுது இல்ல. ഓക്കെ 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 സാർ. അതുപോലെ തന്നെ ജോണി വാക്കറിലും വേറെ ക്യാരക്ടേഴ്സ്, സാമി, വിഷ്ണു. ഞാൻ വിഷ്ണുവിനെ ഇന്റർവ്യൂ ചെയ്ത സാറിനെ கண்டு அது வீடியோ கண்டு விஷ்ணு சாங் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப எல்லாரையும் பார்க்கணும் ஆசை, எல்லாரையும் பார்க்கணும் ஆசை. பட் என்ன, நான் ഇവിടെ வந்து സെറ്റിൽ ആയിடு സാർ. എന്താ ഇവിടെ വന്ന് മൂവി ചെയ്യാത്ത എന്താ സാർ? எனக்கு ஆசை, எனக்கும் மூவி மறுபடியும் செய்யணும் பண்ணணும் ஆசை. பட் யாரும் தெரியல, கான்டாக்ட் எல்லாம் விட்டு போச்சு. இப்போலெங்கில் மொபைல் உண்டு, டக்குன்னு கான்டாக்ட் செய்துடலாம். அப்போ மொபைல் இல்ல, எந்த கான்டாக்ட்ஸ் எப்படி யார் போய் பார்த்து டீல் பண்றது எதுவும் தெரியாது. அது கொண்டு இவ்வளோ. You have talent sir. You are acting even one character, all Malayalis remembering about you, about the one character that Kuttappa sir. So my request, you come here and do more films sir. இப்போ இந்த வீடியோ வெளியில போகல யூடியூப்ல, அது யாராவது பல டைரக்டர்ஸ் பார்த்துட்டு விழிச்செங்கில் நான் ஜப்பானில் கண்டிப்பாയിട്ട് வரும், ஆக்டிங் செய்ய வேண்டி வரும். തീർച്ചയായിട്ടും അങ്ങനെ എന്റെ വീഡിയോയിലൂടെ സാറിന് മോർ ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടട്ടെ. മീൻസ്
அப்ப உங்களை தான் கான்டாக்ட் செய்யும். அப்ப நீங்க கான்டாக்ட் செய்யுங்க, நான் உடனே வந்து கிளம்பி வரேன். நோ ப்ராப்ளம் சார், தீர்ச்சயாയിട്ടുம் கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் ஃபேமிலி, இஃப் யூ டோன்ட் மைண்ட். நோ ப்ராப்ளம். இதுல இருந்து எல்லாம் நம்ம ஃபேமிலி தானே. நீங்க இப்ப இப்ப இன்னையில இருந்து நீங்களும் என் ஃபேமிலி ஆகும். இது வரைக்கும் தெரியாது இல்லை, தெரிஞ்ச பின்ன எல்லாம் ஃபேமிலி தான். இப்போ நான் சிக்கனா இருந்த போது இந்தியால இருந்து அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டு நிறைய படம் நடிச்சுட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டு இப்ப ஜப்பான்ல வந்து என்னோட ஒய்ஃப் ஜப்பனீஸ். ஓ சரி, ஓகே. அவரோட பேர் ஃபுமி. அவர் ஜப்பனீஸ். இங்கே ஒர்க் பண்றார், ஏர்லைன்ஸ்ல ஒர்க் ചെയ്തിട്ടുണ്ട് എൻ്റെ വൈഫ്. நான் ഇവിടെ டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு ஆட் ஃபிலிம்ஸ் இங்கே ஜப்பான்ல ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கு. அங்க ஒரு மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு இங்க ஜப்பான்ல. இங்க ஒரு மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இந்தியால எனக்கு அந்த எந்த அம்மா எல்லாம் நாகர்கோவில் தெரியுமா? நாகர்கோவில் 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 தெரியும் தெரியும் சார். கன்னியாகுமரி பக்கத்துல. கன்னியாகுமரி அங்கதான் என் அம்மா சொந்தம் எல்லாம் அங்கதான் உண்டு. யூ ஆர் ரொம்ப க்ளோஸ் டு கேரளா. நாகர்கோவில் ட்ரிவாண்ட்ரம் பக்கம் தானே. അവിടെ ഉണ്ട്. ചെന്നൈയില എല്ലാം സെറ്റിലായി. ഞാൻ അമ്മ ചേട്ടൻ ഞാൻ. ഓക്കെ ഓക്കെ. 4 പേര് ബ്രദേഴ്സ് എല്ലാം ചെന്നൈയിல ഉണ്ട്. ஓகே சார், ஓகே சார். நான் இயர்லி 2 வைஸ் இந்தியா வரும். ஓகே. இந்த எல்லாம் ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு வரும். நான் இவட இங்கே ஜப்பான்ல. ஓகே சார். சார் சார் முன்னாடியே சொல்ல மம்முட்டி சார் எடுத்த போட்டோஸ் இப்போ இருக்கா சார்? மம்முட்டி சார் எடுத்த போட்டோஸ் உங்களோட கையில? வீட்டுல சென்னையில இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்க எடுத்துட்டு அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர முடியாது இல்ல, சென்னையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, നോ പ്രോബ്ലം സാർ. മേ ബി ഇത് കാണുന്നവർക്ക് ഒരു ആകാംക്ഷ ഉണ്ടാകും സാർ എടുത്ത മമ്മൂട്ടി സാർ എടുത്ത ഫോട്ടോ. വിഷ്ണു അതുപോലെ എലിയാസ് അതുപോലെ ഒരു ഫോട്ടോ കാണിച്ചു. അത് മമ്മൂട്ടി സാർ എടുത്ത ഫോട്ടോ. അൺഎക്സ്പെക്ടഡ്ലി മമ്മൂട്ടി സാർ ക്ലിക്ക് ദ ഫോട്ടോ ആൻഡ് ഗീവ് ഇറ്റ് ടു ഹിം. ഹി വാസ് வெரி சர்ப்ரைஸ். எனக்கு நிறைய கொடுத்திருக்கு. அங்க புறா வச்சு போட்டோ ஒன்னு இருக்கு, அது மம்மூட்டி சார் எடுத்த போட்டோ. ஓகே ஓகே. அது வந்து ஜானி வாக்கர்ல எடுக்கல, நீலகிரி அப்போ இவட புறா வச்சிட்டு புறாவை எப்படி நோக்கு பறஞ்சு மம்முட்டி சார் எப்போ பெரிய கேமரா வச்சிருக்கோம். அவர் சூப்பரா போட்டோ. உங்களுக்கு மம்முட்டி சாருக்கு போட்டோகிராஃபி கேமரா பயங்கர கிரைஸ் தானே? அதான். ஓகே ஓகே. குதிரை ரொம்ப பிடிக்கும். குதிரை அவருக்கு ஆர்ட்ஸ் ரைடிங். ஓகே ஓகே. சூப்பரா ரைட் பண்ணு குதிரை. ஓகே ஓகே. Sir, anyway, thank you, sir. I took your 18 minutes and talk a lot about your movie. Thank you, sir. Thank you for the opportunity, sir. Okay, okay. ரொம்ப நன்றி. இது கண்டு கொண்டிருக்கும் எல்லாருக்கும் thank you. Okay, sir. Sir, keep in touch with me, sir, even personally also. Okay, நீங்களும் உங்களுக்கு எதுனாலும் எனக்கு எப்பனாலும் கால் செய்ய நம்பர் கொடுத்துட்டீங்களே. நோ ப்ராப்ளம் சார். அது கான்டாக்ட் செய்யுங்கள். நான் சப்போஸ் எடுக்கீங்களேங்கில் டக்கு நானே கால் செய்யும். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ சார். பாய் பாய். ஓகே, தேங்க் யூ. அப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் செய்யுங்கள். இந்த மாதிரி சேனல் நிறைய வளரணும். ஓகே, தேங்க் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நன்றி வணக்கம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ.